அத்தை இன்னைக்கு என்ன டிஃபன் செய்யலாங்க? மாமா வந்து ரவா தோசை செய்ய சொல்லியிருக்கிறாங்க பிரியா. ரவா தோசை தான் நம்ம செய்ய போறோம். சரிங்க, சொல்லி கொடுக்குறீங்களாங்க? சொல்லித்தர பிரியா. நம்ம எந்த டம்ளரோ இல்லாட்டினா கப்போ அளவு எடுக்கிறோமோ அதேல தான் நம்ம மெஷர்மெண்ட் பண்ணிக்கணும். இப்போ வந்து ஒரு டம்ளர் வந்து வெள்ளை ரவை போடுறேன், 3/4 டம்ளர் மைதா, 3/4 டம்ளர் பச்சரிசி மாவு, 1 ஸ்பூன் இடிச்ச மிளகு, 1 ஸ்பூன் சீரகம், முந்திரி தேவையான அளவு, துருவன இஞ்சி, 4 பச்சை மிளகா, 1 கைப்பிடி அளவு கருவேப்பிலை, லைட்டாக சுகர், அளவான உப்பு, பெருங்காயத்தூள். இந்த டம்ளர்ல 5 டம்ளர் தண்ணி ஊற்றி 1/2 மணி நேரம் நம்ம ஊற வச்சுக்கலாம் கலக்கி. இப்போ ஆனியன் ரவா தோசை தான் நம்ம போட போறோம். 2 கரண்டி மாவு எடுத்து அப்படியே லேசா ஊற்றிக்கணும். ஒரு ஸ்பூன் நெய்யை மலைச்சாரல் மாதிரி அப்படியே ரவுண்டா ஊத்துங்க. அத்தை ரவா தோசையில முந்திரி நெய் வாசமும் செம்மையா இருக்குங்க, பார்க்கவே சூப்பரா இருக்குங்க. சூப்பரா இருக்கு பிரியா. இந்த ரவா தோசை உனக்கு தான் பிரியா. சரிங்க, நல்ல மொறு மொறுன்னு ரவா தோசை ரெடிங்க. எடுத்துடலாம். எப்படி லட்டு மாதிரி வருது. இந்த சட்னி சாம்பார் ரவா தோசையோட காம்பினேஷன் பண்ணி சாப்பிட்றப்போ செமையா இருக்குங்க. இதே மாதிரி நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்க. ட்ரை பண்ணி பார்த்து எப்படி இருக்குன்னு கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க.